யூனிட் 2 ஷேர் ஆயிடுச்சா பாருங்கடா. எஸ் மேம். எஸ் மேம். பெருசா தானே இருக்கு ஸ்கிரீன்? நோ மேம். இப்போ ஓகே. எஸ் மேம். பெருசா இருக்கா சின்னதா இருக்கா? பெருசா இருக்கு மேம். பெருசா இருக்கு. ஓகேடா. இப்போ யாராவது 151 क्वेश्चन படிங்க பார்க்கலாம். விந்தக நுண்குழல்களின் உட்புறத்தில் காணப்படும் செல்கள் எவை? Seminiferous tubule is lined on its inside by seminiferous tubule இருக்கிற செல்லுக்கு என்ன பேரு? மேல் ஜாம் செல் மேம். இந்த ஆப்ஷன்ல மேல் ஜெர்ம் செல் மட்டும் தான் கொடுத்திருக்கு. பட் இன்னொரு செல்லும் செமினிஃபெரஸ் டியூப்ல இருக்கு. செர்டோலி செல் பேரு செர்டோலி செல். ஓகேவா? லேடிக் செல் எங்கடா இருக்கும்? அடுத்த ஆப்ஷன்ல இருக்கு. அது இடைவெளிகள்ல காணப்படும். இன்டர்ஸ்டிஷியல் செல் அல்லது இடைவெளிகள்ல காணப்படும் லேடிக் செல். ஓகே, கரெக்ட். அடுத்து போலாமா? எஸ் மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन படிங்க. விதைப்பையினுள் விந்தகம் இருக்க காரணம்? எதனால இருக்குடா? ஆப்ஷன் பார்க்காமயே கூட சொல்லலாம். இது வந்து மெயின்டைன் த பாடி டெம்பரேச்சர் கிடையாது. அதாவது உடல் வெப்பநிலையை பராமரிக்கிறதுக்கு இல்ல, உடல் வெப்பநிலையை விட குறைவான ஒரு டெம்பரேச்சரை வைக்கிறதுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இது வராது. செமினல் பிளாஸ்மா உற்பத்தியும் இல்ல, ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம். ஏன்னா அந்த இடத்துல தான் டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்கு. ஓகேவா? ஸோ 152க்கு தேர்ட் விந்தணு உற்பத்தி. எஸ் மேம். அடுத்து 153. இது ஃபிகர் பேஸ் क्वेश्चन தான், ரொம்ப ஈஸி. நம்மளோட NCERT பிக்சர் தான் இது, அதனால நீங்க பயப்படாம இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். 153. ஸோ இதுல A, B, C எதை குறிக்குது நீங்க சொல்லுங்க. ஏ புரோஸ்டேட் சுரப்பி. ஏ புரோஸ்டேட்டா? நல்லா பாரு. செமினிஃபெரல் டியூபிள்ஸ் மேம். செமினிஃபெரல் செமினல் வெசிக்கிள்ஸ். செமினல் வெசிக்கிள்ஸ். B அந்த புரோஸ்டேட் பல்போஸ். ராணி வடிவம். புரோஸ்டேட் வந்து செஸ்னட் ஷேப். இது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப எது கரெக்டான ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ மேம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. அடுத்து போலாமா? 154. எஸ் மேம். எஸ் மேம். இது சொல்லுங்க. क्वेश्चन படிங்கடா. ஒரு ஹார்மோன் ஒரு செல்லை தூண்டி சில காரணிகளை உருவாக்குகிறது. அது ஸ்பெர்மோஜெனிசிஸ் எனும் நிகழ்வை நடத்த உதவுகிறது. அந்த அது எதுன்னு கேக்குறாங்க. stimulates the cell to secrete, ஏதோ ஒரு விஷயத்தை செக்ரீட் பண்ண வைக்குது. which help in the process of spermiogenesis. எந்த ஹார்மோன் அது? ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங். இந்த ஹார்மோன் எந்த செல்லு மேல வேலை செய்யுது? இங்க செல்லுன்னு ஜெனரலா போட்டிருக்காங்க, பட் எந்த செல்லு நீங்க சொல்லுங்க. செர்டோலி செல்ஸ். வெரி குட். செர்டோலி செல் மேல வேலை செஞ்சுதான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ்க்கு ஹெல்ப். கரெக்ட். நெக்ஸ்ட் 155 படிங்க. வளரும் செர்டோலி செல்ஸ் மேம். உணவளிக்கிறது லேடிக் செல்லா? யார் தப்பா சொன்னது? ஆமா, உணவளிக்கிறது யாரா? செர்டோலி செல்ஸ். லேடிக் செல் என்ன பண்ணும்? ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன். ஆண்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரோனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பயன்படும். சரியா? நெக்ஸ்ட், கீழ்காணும் எந்த அமைப்பு ஆண் இனப்பெருக்க இணை? எனக்கு புரியல இந்த क्वेश्चन. இருங்க ஒரு நிமிஷம். இஸ் நாட் தமிழ்ல क्वेश्चन தவறா இருக்குன்னு நினைக்கிறேன். which one of the following is not in the male accessory duct? கீழ்காணும் எந்த அமைப்பு ஆண் இனப்பெருக்க
இணை நாளம் இல்லாததுன்னு வரணும். கரெக்டாடா? எஸ் மேம். Yes, ma'am. எது கிடையாது, இல்லாததுன்னு வரணும். எது இல்லாதது? டி மேம். டி மேம் செமிஃபெரல். எதெல்லாம் வந்து இணை நாளம்? இங்க 3 கொடுத்திருக்காங்க. இது இல்லாம இன்னும் ஒண்ணு இருக்கு. ரீடெஸ்டிஸ், வாஸ் எஃபரன்ஷியா, எபிடைமஸ், வாஸ் டிஃபென்ஸ். வெரி குட். வாஸ் டிஃபரன்ஸ். ஆனா இங்க வந்து செமினிஃபெரஸ் டிபியூல் கொடுத்திருக்காங்க. அது வராது. சரியா? எஸ் மேம். எஸ் மேம். இதுதான் வந்து 4. நெக்ஸ்ட், ஆண்களின் முதல் நிலை இன. இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். என்ன ஆன்சர்? டெஸ்டிஸ் மேம். டெஸ்டிஸ் தான் Testis, ma'am. பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஆஃப் மேல். ஓகே. நெக்ஸ்ட் 158 படிங்க. எத்தனை உள் கருப்புற கருவுறுதல் சோதனைகள் உண்டு? ஜிஃப்ட், ஐயூடி, ஐசிஐ, ஏஐ, ஜிஃப்ட் சோதனை குழாய் குழம்பு. How many of the above technique are included in vivo fertilization ன்னு கேக்குறாங்க. in vivoல எத்தனை வரும்? அதாவது உடலுக்குள்ள நடக்கிற ஃபர்டிலைசேஷன் எத்தனை வரும்? ஐசிஎஸ்ஐ வரும். அப்புறம் ஜிஃப்ட் வரும் மேம். ஓகே. ஷிஃப்ட் வந்து உடலுக்குள்ளதான் ஃபர்டிலைசேஷன் நடக்குதுன்ற அது கரெக்ட். ஐசிஎஸ்ஐ எப்படிடா சொல்ற? ஆமா, அந்த சைட்டோபிளாஸ்மத்துல தான் மேம் இது sperm பண்ணுவாங்க. எங்க பண்றோம்? சைட்டோபிளாசம் ஸ்பெர்ம் எடுத்துன்னு போய். இன் sorry. வைவோனா உடலுக்குள்ள, இன் விட்ரோனா அவுட் சைட் த பாடி. ஐசிஎஸ்ஐன்றது ஒரு லெபார்டரியில இந்த மாதிரி முட்டைய வச்சுக்கிட்டு, இந்த முட்டையோட நியூக்ளியஸ் இங்க இருக்கும். நேரா எடுத்துன்னு வந்து இன்ஜெக்ஷன் மூலமா ஸ்பெர்மை இதுக்குள்ள லேப்ல மைக்ரோஸ்கோப் கீழே விடுற. அப்புறம் அது எப்படி இன் வைவோவாகும்? சாரி. ஜிஃப்ட், ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் டியூப். அதாவது இதுவும் நீ ஃபர்டிலைசேஷனை பண்ணி தான் என்ன பண்ற? உள்ள இன்சர்ட் பண்றேன். உள்ள இன்சர்ட் பண்ற. அப்ப இதுவும் வராதானடா? எஸ் மேம் வராது. இதுவும் வராது, இதுவும் வராது. நீங்க இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. இல்ல மேம், ஜிஃப்ட் மேம் இஸ் ஜிஐஎஃப்டி. ஓ, இது சொன்னியா? எஸ் மேம். இது வரும். இது வந்து உடலுக்குள்ளதான். ஏன்னா நீங்க வெறும் கரு முட்டையை தான் கொடுப்பீங்க. இது வரும். அப்புறம்டா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். இதுவும் வரும். உள்ள உடம்புக்குள்ளதான் நடக்கும் ஃபர்டிலைசேஷன். அடுத்து இந்த ஐயூடி பாத்தீங்கன்னா எம்பிரியோவா வெளிய வச்சு அத கூட உள்ள அனுப்புவாங்க. அதுதான் ஐயூடி, இன்ட்ரா யூட்டிரைன் டிரான்ஸ்ஃபர். 8 ஸ்டேஜுக்கு மேல, புரியுதா? 8 செல்லு 16 செல்லு அப்படி வந்துச்சுன்னா ஐயூடி பண்ணி இதுவும் ஃபர்டிலைசேஷன் வெளியே தான். அப்ப எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் ஏ மேம். ஏ ஆப்ஷன். ஓகேவா? கரெக்ட். நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन படிங்க. இந்தியா தான் உலகில் முதலில் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை எந்த வருடத்தில் அறிமுகப்படுத்தியது? எந்த வருடம்? 1951. 1951. ஓகேவா? 1951ல ஃபேமிலி பிளானிங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட், இது நீங்க ஆன்சரே பார்க்க வேண்டாம், அப்படியே சொல்லலாம். ஜிஃப்ட்னா ஃபெலோப்பியன் டியூப்ல எந்த ஸ்டேஜ்ல வைக்கணும்? 8 செல்லுக்கு மேலனா நீங்க ஐயூடி தான். எஸ் மேம். நேரா எடுத்துன்னு போய் யூட்ரஸ்ல வச்சுக்கணும். இந்த क्वेश्चन போலாம். 161. இதுவும் ரொம்ப ஈஸியான क्वेश्चन. அப்பப்ப கேட்கிற क्वेश्चन கூட. எம்டிபி எந்த வருடம் சட்டப்பூர்வமா கொண்டு வந்தாங்க? மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. 1971 மேம். 1971. ஓகேவா? ஆமா, இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, அதனால இது கொஞ்சம் நாம படிச்சு வச்சுக்கோங்க. 1971. நெக்ஸ்ட், enacted 2017. 2017 திருத்தப்பட்டு கொண்டு வந்த சட்டம். ஓகேவா? எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் क्वेश्चंस தான். நெக்ஸ்ட் क्वेश्चन யாரா வாசிங்கடா.
கருத்தடை அறுவை சிகிச்சை முறையில் சரியான கூற்றுகளை எழுதுக. மீள்தன்மை மிக அதிகம். ரிவர்சிபிலிட்டி ஹை. இது கரெக்டா தப்பா? தப்பு. தப்பு இல்லையா? சர்ஜிக்கல் பண்ணிட்டா ரிவர்சிபிலிட்டி வர்றதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அது வந்து பெர்மனன்ட் மெத்தடு. நெக்ஸ்ட். வாசக்டமியில் விந்து நாளம் வெட்டப்படுகிறது. அதனால் விந்து வெளியேற்றம் நடைபெறாது. வாசெக்டமில வாஸ் எஃபரன்ஷியாவையா கட் பண்றோம்? எதை கட் பண்றோம்? வாஸ் டிஃபரன்ஸ். வாஸ் டெஃபரன்ஸை தான் கட் பண்ணுவோம். சரியா? அதனால இதுவும் தவறா இருக்கு. நெக்ஸ்ட். கேமிட் கடத்துதலை தடுக்கிறது. அது கரெக்ட். கேமிட் டிரான்ஸ்போர்ட்டை தடுக்கிறது. நெக்ஸ்ட். குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளில் இவையே இறுதி முறையாகும். ஆமா. இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பெர்மனன்ட் மெத்தட் இதை பண்ணுவாங்க. ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? Yes, ma'am. ஆனா தமிழ்ல கரெக்டா இருக்குல்ல மேம் செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் விந்து நாளம்க்கு எனக்கு கரெக்ட் தமிழ் வேர்டு தெரியாதுடா. விந்து Yes, ma'am. நாளம்னா வாஸ் டெஃபரனா? எஸ் மேம். அப்போ இது கரெக்டா இருக்கு. விந்து நுண்ணாளம் மேம் வாஸ் எஃபரன்ஷியா. ஓ, அப்போ வந்து இது தமிழ்ல வந்து மூணுமே கரெக்டா இருக்கு. எஸ் மேம். ஆவும் கரெக்ட், ஈயும் கரெக்ட், ஈயும் கரெக்ட். சரியா? ஆனா நான் நேத்து சொன்ன மாதிரியே தான் இங்கிலீஷ் தான் ஃபைனல். எஸ் மேம். நீங்க கொஞ்சம் இங்கிலீஷ் அப்படி பாத்துக்கோங்க. சரியா? சரிங்க. ஏன்னா வேச டெஃபரன்ஸ் தான் கட் பண்ணுவோம். வேச எஃபரன்ஷியா கட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் படிமா. சாஹேலி மாத்திரை பற்றிய தொடர்பில்லாதது. சஹேலி ஒன்ஸ் அ வீக் பில்லு கரெக்டா தப்பா? கரெக்ட் மேம். Yes, ma'am. அடுத்து இது வந்து ஆன்டி எஸ்ட்ரோஜன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. Yes, ma'am. கரெக்ட் மேம். கரெக்ட். இது ஒரு ஸ்டீராய்டு. தப்பு. No, ma'am. Ma'am, steroid அல்லது. நான் ஸ்டீராய்டல்னு படிச்சிருப்போம். படிச்சீங்களா? எஸ் மேம். Yes, ma'am. Yes, ma'am. அதுல எழுதியிருப்பான் சென்டக்ரோமன் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது வந்து NSAIDன்னு சொல்லுவோம். நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். ஸோ அப்போ வந்து இதுல சம்பந்தம் இல்லாதது 164க்கு இ. ஓகேவா? எஸ் மேம். ப்ரிவென்ட் Yes, ma'am. இம்ப்ளான்டேஷன் அது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் 165 படிங்க. வெளிச்சோதனை முறை பிளாஸ்டோமி கருக்கட்டல் முறையில் 8 செல் உடைய கருமுட்டை கருப்பைக்கு எந்த முறையில் மாற்றப்படுகிறது? ஈஸி क्वेश्चन. என்ன ஆன்சர்? Zip. ஷிஃப்ட். ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் டியூப் டிரான்ஸ்ஃபர். வெரி குட். அடுத்ததுடா 166. மேம் ஆனா இங்கிலீஷ்ல வந்து மோர் தென் 8ன்னு கொடுத்துருக்காங்க. 8 செல் உடைய ஆமா இதுல மோர் தென் 8ன்னு வெச்சுக்கோ. நம்மளுக்கு IUT தான் கரெக்ட். எஸ் மேம். Yes, ma'am. 8 பிளாஸ்டோம் ஏறும் போது கிஃப்டும் வராது, ஏயும் வராது, ஷிஃப்டும் வராது. எதான் வரும்? ஐயூடி தான். IUT. மோர் தென் 8னா டைரக்டா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கொஞ்சம் இதுக்கு டிஃபர் ஆகுதுல்ல? எஸ் மேம். Yes, ma'am. அடுத்து 166. ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு படிச்ச உடனேயே இது கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. எஸ் மேம். கீழே 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. வாக்கியம் 1. வாய்வழி கொடுக்கப்படும் கருத்தடை மாத்திரையில் சிறிதளவு ப்ரொஜெஸ்ட்ரான் அல்லது ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் சேர்ந்து உள்ளது. இது கரெக்டா தப்பா? ஓரல் பில்ஸ்ல இது இருக்கும்ன்றோம். எஸ் மேம் இருக்குங்க. Yes, ma'am. Correct, ma'am. கரெக்ட். கம்பைன்டு பில் மினி பில் ஓரல் பில்ல இருக்கும். நெக்ஸ்ட். வாய்வழி கொடுக்கப்படும் மாத்திரைகள் குறைந்த பக்க விளைவுகளை உருவாக்குகிறது. உயர் கருத்தடை மதிப்புடையது. அதுவும் கரெக்ட் தான். சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி தான். ரொம்ப சைடு எஃபெக்ட் இருந்தா யாரும் அதை எடுக்கவே மாட்டாங்க. எஸ் மேம். அண்ட் இம்ப்ளான்டேஷன் ஆகாம ஹார்மோன் சேஞ்ச் பண்ணிலாம் பாத்துக்குது. அதுவும் கரெக்டா தான் இருக்கு. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். 4வது ஆப்ஷன் கரெக்ட். எஸ் மேம். அடுத்து 167. MTP பற்றிய தொடர்பில்லாதவை எவை?
பாய்ஸ் இருக்காங்களா? ஏன் பாய்ஸ் வாய்ஸே கேட்கல? பாய்ஸ் இருக்கீங்களா? இருக்கிறோம் மேம். ஏன்டா பேசவே மாட்டீங்க? ஏதாவது ஒரு கொஸ்டின் படிங்க. யார் படிக்க போறது? யார் இப்ப இருக்கேன்னு சொன்னது? தீபக்கா? தீபாகரன் மேம். தீபாகரனா? தீபாகரன் படி பார்க்கலாம் இந்த கொஸ்டின். எம்டிபி பற்றிய தொடர்பில்லாதவை எவை? முதலில் முப்பருவத்தில் செய்தால் பாதுகாப்பானது. இந்திய கரெக்டா தப்பா? நீ சொல்லு ஒவ்வொன்றும். இந்திய அரசாங்கம் இந்த சென்டென்ஸ் கரெக்டா தப்பாப்பா? கரெக்ட் மேம். சம்பந்தம் இருக்குதா இதுக்கு? இருக்குது இல்லையா? ஆமா. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், அதாவது முதல் 3 மாத காலத்துக்குள்ள இதை முடிச்சிடணும். ஓகேவா? எஸ் மேம். நெக்ஸ்ட். இந்திய அரசாங்கம் 1971 சட்டப்பூர்வமாக்கியது. இது கரெக்டா தப்பா? எஸ் மேம். கரெக்ட் மேம். தொடர்புடையது. கரெக்ட். நெக்ஸ்ட். உலகம் முழுவதும் 45 to 50 மில்லியன் கருக்கலைப்பு வருடம் முழுவதும் செய்யப்படுகிறது. இது கரெக்டா தப்பா? Correct, ma'am. ஓகே. நெக்ஸ்ட். கர்ப்ப காலத்தில் 12 வார இறுதியில் செய்யலாம், ஆனால் ஒரு சில மருத்துவரின் ஆலோசனைப்படி 24 வாரத்தில் கொடுக்கப்படலாம். இல்ல ஆமா. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் தான். இவங்க சொல்ற மாதிரி 24 வாரம்னா எத்தனை நாள் போயிடுது? 4 6 நாள் 24, 6ஆம் மாசம். செகண்ட் ட்ரைமெஸ்டர் ஓட்டிடுறாங்க. 6ஆம் மாசத்தெல்லாம் நல்லா டெவலப் ஆகி அந்த பாப்பா அசையவே ஆரம்பிச்சு அந்த மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் பண்ணிவிடுறோம். ஓகே. நெக்ஸ்ட். எஸ் மேம். சோ அப்ப லாஸ்ட் ஆப்ஷன் தான் தப்பு. நெக்ஸ்ட். ஆண்களில் மட்டும் காணப்படக்கூடிய சுரப்பி, இதுல எது வந்து மேல்ல மட்டும் இருக்குது? பிட்யூட்டரி கிளாண்ட்னா ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு. மேமரி கிளாண்ட் வந்து ஆணுக்கு நான் ஃபங்க்ஷனல். சரியா? ஆண்களில் மட்டும் காணப்படக்கூடிய சுரப்பி அதான் நம்ம கேக்குறாங்க. ஸோ மேமரி வந்து ஆணுக்கும் பார்த்தீங்கன்னா நிப்பிள் எல்லாம் இருக்கும், கிளாண்ட் இருக்கும், பட் இட் இஸ் நான் ஃபங்க்ஷனல், அவ்வளவுதான். அதே மாதிரி செபேஷியஸ் கிளாண்டுன்றது ஆயில் கிளாண்டு. இது 2 பேருக்குமே இருக்கும், ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். பல்போ யுரித்ரல் கிளாண்டுன்றது ஆணுக்கு தான் இருக்கும். பெண்ணுக்கு இதுக்கு இணையா இருக்கிற கிளாண்டுக்கு என்ன பேர்? தெரியுமா? ஆண்ல பல்போ யுரித்ரல் மாதிரி பெண்ணுக்கு ஒரு கிளாண்ட் இருக்கு இணையா. அந்த கிளாண்டுக்கு பேர் பல்போ யுரித்ரல் கிடையாது. சொல்லிட்டா? பார்த்தலின்ஸ் கிளாண்ட். பார்த்தோலின்ஸ். ஓகேவா? பெண்ணுக்கு இதுக்கு இணையா இருக்கிறதுக்கு பேரு பார்த்தலின்ஸ் கிளாண்ட். நெக்ஸ்ட். விந்தகம் வயிற்றுக்குழியுடன் எதனால் தொடர்பு கொண்டுள்ளது? சொல்லுங்க பார்க்கலாம். இந்து நாளம். எனக்கு இது விரை நான் இதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் அர்த்தம் தெரியலடா. இருங்க, நான் இது இங்கிலீஷ்ல பார்த்துக்கிறேன். Testis communicates with abdominal cavity. Testisம் abdominal cavityயும் communicates with. நீங்க என்னமா சொன்ன? விந்து நாளம் சொன்னேன். விந்து நாளம்னா வாசா எஃபரன்சியா? டிஃபென்ஸ் மேம். வாசா டெஃபரன்ஸ். எஸ் மேம். வாசா டெஃபரன்ஸ் டெஸ்டிஸ். டெஸ்டிஸ் இங்க இருக்குது. அப்டாமினல் கேவிட்டி, வாசா டெஃபரன்ஸ். இது அப்டாமினல் கேவிட்டி யூரினரி பிளாடர் மேல போகும். கரெக்ட் தான்டா, சொல்லலாம். டெஸ்டிஸ் அப்படிதானே கம்யூனிகேட் ஆகுது. வாசா டெஃபரன்ஸ் தானே கீழ இருந்து மேல போகுது, அதனால அது சொல்லலாம். ஆனா இங்க அது கொடுக்கலையே. நீ சொல்றது தமிழ்ல கொடுத்திருக்காங்க. தமிழ்ல கரெக்டா இருக்கு மேம். இங்கிலீஷ்ல தான். இங்கிலீஷ்ல தப்பா இருக்கு. அது கொஞ்சம் பாத்துக்கோங்க இங்கிலீஷ் தமிழ்.
எஸ் மேம். அடுத்து போட்டுமா 170. எஸ் மேம். எஸ் மேம். இது யாரா படிங்க. பாய்ஸ் படிக்கடா. கேர்ள்ஸ் வாய்ஸ் தான் எனக்கு கேக்குது. ஜெயசூர்யா இருக்கியா இல்லையா? சரி நீங்களே படிங்கடா. இருக்கானு தெரியல. வாகியம் 1 ஷிஃப்ட் கருமுட்டை அல்லது முன் கருநிலை 8 பிளாஸ்டோமியர் வரை ஃபெலோபியன் குழலினுள் மாற்றப்படுகிறது. வாக்கியம் 2 ஐயுடியில் 8 பிளாஸ்டோமியர்களுக்கு மேற்பட்ட நிலையில் ஃபெலோபியன் முதல் வாக்கியம் தவறா கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு சொல்லு. கரெக்ட் கரெக்ட் மேம். கரெக்ட் தான் மேம். முதல் வாக்கியம் கரெக்டா இருக்குது. ஓகே, அடுத்துமா. வாக்கியம் 2 ஐயுடியில் 8 பிளாஸ்டோமியர்களுக்கு மேற்பட்ட நிலையில் ஃபெலோபியன் குழலுக்கு மாற்றப்படுகிறது. மோர் தென் 8. கரெக்ட் மேம். கரெக்ட் தானமா? ஐயுடில மோர் தென் 8 கொடுப்பாங்க மேம். ஃபெலோபியன் தப்பு. ஏன்னா இது டைரக்டா யூட்ரஸ்ல வச்சிருடும். அப்ப 1 கரெக்ட், 2 தப்பு ஆப்ஷன். சரியா? ஃபெலோபியன் இருக்கிறது தவறு. நெக்ஸ்ட் 171. பெண்களில் எவை இரண்டாம் நிலை பால் பண்பு அல்ல? அதாவது பிறக்கும் போதே இது இருந்திருக்கும். இரண்டாம் நிலை பால் பண்புனா அவங்க ஏஜ் அட்டன் பண்ண பிறகு அந்த மாதிரி வளர்ந்துருக்கிறதுன்னு சொல்லுவோம். இதுல எது இல்ல? எது பிரைமரி? பிறப்புறுப்பு. சரியா? சோ பிரஸ்ட், பியூபிக் ஹேர் இல்ல பெல்விஸ் ப்ராட் ஆகுறது இது எல்லாமே செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் தான். ஆஃப்டர் புபர்ட்டி வர விஷயம் தான். பட் வெஜைனான்றது பிறக்கும் போதே இருக்கிறது, அது வந்து பிரைமரி. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் படிங்க. அண்ட நாளத்தில் கடைசி பகுதி இஸ்துமஸ் டேஸ் போன்ற உட்குழல் கிடையாது மற்றும் இவை டேஸுடன் இணைந்து காணப்படுது. உட்குடல் உடையதுடா. எஸ் மேம். இஸ்துமஸ் has a dash lumen. இஸ்துமஸ் எதுக்கு கூட ஜாயின் ஆயிக்குது? யூட்ரஸ். அப்ப கண்டிப்பா சர்விக்ஸ் கிடையாது. இங்கிலீஷ்ல இங்க சர்விக்ஸோட ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. கண்டிப்பா சர்விக்ஸ் கிடையாது, யூட்ரஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ 1ஐயும் 3ஐயும் தூக்கிடுங்க. சரியா? இப்ப 2, 4 எதுவா இருக்கும்? செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன். ஏன்னா பிராடா இருக்காது, முடிகிற இடம் ரொம்ப நேரோவா இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, 172. அடுத்து 173 வாசிங்க. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் பூப்பெய்தும் வயதில் தொடங்குகிறது. எதன் சுரப்பால் இது அதிகரிக்கின்றது? எது சுரக்கிறதால அதிகமாகுதுமா? ஸோ FSH அண்ட் LH தான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம். TSHலாம் தைராய்டு இல்லையா, அது கிடையாது. அண்ட் இவங்க ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா ஈஸ்ட்ரோஜன்ன்ற ஆப்ஷன் நமக்கு தேவையே இல்லை. அப்ப கரெக்ட் ஆப்ஷன் எது? இது ரொம்ப ஈஸியா எலிமினேட் பண்ணி நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். FSH அண்ட் LH. ஓகேவா? எஸ் மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन. அக்ரோசோம் நொதிகள் எதற்கு உதவுகிறது? என்சைம்ஸ். ஆப்ஷன் சி மேம். சி மேம். என்னமா புரியல? ஆப்ஷன் சி. சரியா? ஹெல்ப் இன் ஃபர்டிலைசேஷன் ஆஃப் ஓவம். ஓவம் ஃபர்டிலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது 175. ஆக்ரோசோம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பெர்ம் லைசின், ஜோனா லைசின், கொரோனா பெனட்ரேட்டிங் என்சைம் எல்லாம் இருக்கும். இது அந்த முட்டை இதெல்லாம் அப்படியே லைஸ் பண்ணி உள்ள போய் ஃபர்டிலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஓகேவா? Yes, ma'am. நெக்ஸ்ட் 175. மூன்றாம் மூன்றாம் நிலை பாலிக்கல்களில் உள்ள திரவம் நிரப்பப்பட்ட குழியின் பெயர் எவை? இது ரொம்ப ஈஸி. Option என்னதுமா? B, ma'am. Antrum. ஆண்ட்ரம். ஓகேவா? ஆண்ட்ரம்ல தான் அந்த fluid filled cavity tertiary follicle இருக்கும். அதுக்கு பேரு ஆண்ட்ரம். ஓகே, கார்பஸ் லூட்டியம்ங்கிறது என்னது? After ovulation க்கு அப்புறம் ஃபார்ம் ஆகுது. எக் அந்த ஓவம் வெளிய வந்த பிறகு இருக்கிற கிராஃபியன் ஃபாலிக்கிள் will regress to become corpus luteum. ஓகே, Yes, ma'am. அடுத்து 176. வாசிங்க. ஊஜெனிசிஸின் போது முதல் மியாசிஸின் போது முதல்நிலை ஊசைட் சைட்டோபிளாசம். ஊசைட்டின் சைட்டோபிளாசம் அப்படிதானே? In first meiotic division during oogenesis, cytoplasm of primary oocyte is எப்படி இருக்கும்? பிரைமரி oocyte இருக்கும். அன்ஈக்குவலா தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் போலார் பாடி, செகண்டரி oocyte, இது ரெண்டுமா பிரியும். புரியுதுலடா? Yes, ma'am. அப்ப டிவைடட் அன்ஈக்குவலி. சரியா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரைமரி oocyte மியாசிஸ் 1ல இது வந்து ஃபர்ஸ்ட் போலார் பாடி சின்னமா இருக்கும். இது கொஞ்சம் பெருசு, செகண்டரி ஊட்டிட். இதுவும் எண்ணு, இதுவும் எண்ணு. ஸோ இது மியாசிஸ். அப்போ டிவைட்ஸ் அன்ஈக்குவலி, சமமற்று பிரிவடையும். நெக்ஸ்ட் 177. பெண்ணின் அண்டகத்தில் ஊகோனியா எப்பொழுது உருவாகிறது? பெண்ணோட அண்டகத்துல ஊகோனியா எப்ப உருவாகுமா? Before birth, ma'am. பிஃபோர் பர்த் எவ்வளவு வீக்ஸ் அவ அம்மா வயித்துல இருக்கும்போது? ஞாபகம் இருக்கா? 7 month. வீக்ஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க புக்ல. இல்ல மேம், புக்ல அது மென்ஷன் பண்ணலைங்க மேம். இல்லையா? நான் கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கேன் 23 வீக்ஸ். சரியா? 23 வீக்ஸ் அப்பவே ஃபுல்லா வளர்ந்து முடிஞ்சிரும் ஊகோனியா. நோ மோர் ஊகோனியா இஸ் ஆடட் ஆஃப்டர் பர்த்னு கொடுத்துருப்பான். நெக்ஸ்ட் அடுத்தது 178. மனித சைகோட்டில் உள்ள குரோமோசோமின் எண்ணிக்கை. ஹியூமன் ஜைகோட்ல இருக்கிற குரோமோசோம் எண்ணிக்கை என்னது? ஃபர்ஸ்ட் ஆப்ளாய்டா டிப்ளாய்டா? Diploid, ma'am. டிப்ளாய்டு. அப்ப என்ன ஆன்சர்? 46. 46. Second option. 23 plus 23 46. Correct. Next. Cleavage is a special type of division which occurs in. எதுலமா வரும் cleavage? Zygote. ஜைகோட் வந்த பிறகுதான். ஓவம்ல எல்லாம் கிளீவேஜ் வராது. ஃபீட்டஸ் கருவே வந்த பிறகு கிளீவேஜ் இல்லை. ஜைகோட் கிளீவ் ஆகி 2 செல்லு 4 செல்லு 8 செல்லு 16 32ன்னு பிரியும். ஸோ அப்ப கரெக்ட் ஆப்ஷன் எது? C. சி, ஜைகோட். நெக்ஸ்ட் 180. பின்வருவனவற்றுள் எவை சரியானவை? கருமுட்டையில் 4 ஒவ்வொன்றும் ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு இது சரி இது இல்லைன்னு சொல்லணும் எனக்கு. சரியா? சரி இல்லைன்னா ஏன் சரி இல்லைன்னு சொல்லணும். கருமுட்டையில் 4 to 8 பிளாஸ்டோமியர்கள் காணப்பட்டால் அவை மோருலா எனப்படும். இது கரெக்டா தப்பா? ராங் மேம். ஓகே. 8 to 16 இருக்கும். 8 to 16. கரெக்ட். 8 to 16 தான் நம்ம மொருலான்னு சொல்லுவோம். 16 to 32லாம் வந்து லேட் மொருலாவாயிடும். Yes, ma'am. 64 நம்ம மொருலான்னு சொல்ல மாட்டோம். சரியா? Yes, ma'am. 8 வந்து வெறும் 8 ஏர்லி மொருலா, 8ல இருந்து 16 மொருலா, 32 வந்து லேட் மொருலா. நெக்ஸ்ட்
எந்த புற கருசு படலத்தினால் கரு உலர்தல் தடுக்கப்படுகிறது? எதால? ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து அந்த உள்ள இருக்கிற பாப்பா வந்து டெசிகேட்னா காஞ்சு போவாம வறண்டு போவாம இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. அடுத்து போலாமா? Yes, ma'am. இது படிங்க. பிளாசண்டாவில் உற்பத்தி செய்யப்படாத ஹார்மோன் எது? HGH. ஹியூமன் HGHனா ஹார்மோன். அது வந்து ஹைப்போதலாமஸ்ல வரக்கூடியது. சரியா? HCGன்றது ஹியூமன் கொரியானிக் கொனடோட்ரோபின். HPLங்கிறது என்னதுமா? ஹியூமன் ப்ரோலாக்டின் ப்ரொடியூஸ் ஆகணும். HPL அந்த ஹார்மோனுக்கு ஃபுல் ஃபார்ம் யாராலையாவது சொல்ல முடியுமா? ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன். பிளாசென்டல் லாக்டோஜன். சரியா? ப்ரோலாக்டின்னு சொன்னீங்கன்னா அது எங்க வந்துரும்னா நம்மளோட பிட்யூட்டரியில வந்துரும். சரியா? ப்ரோலாக்டின் சொல்லக்கூடாது. ப்ரோலாக்டின் பிட்யூட்டரியில வந்துரும். HPL ஹியூமன் பிளசென்டல் லாக்டோஜன் தான் இங்க வரும். ஓகே, நெக்ஸ்ட். கருவுறுதலின் டேஷ் வாரத்தில் உடல் முழுவதும் முடிகள் மற்றும் கண்ணிமைகள் பிரிக்கப்படுகிறது. எந்த வாரத்துல? 24வது வாரம். இதெல்லாம் நம்மளுக்கு NCERTல அப்படியே கொடுத்தே வச்சிருக்கான். நெக்ஸ்ட் 84. முழுவதும் வளர்ந்த சிசுவில் இருந்து வரும் சமிஞ்சைகள் மற்றும் பிளாசண்டாவால் தூண்டப்படும் சிறிய கருப்பையின் சுருக்கங்களை டேஷ் எனப்படும். இந்த சுருக்கங்களை என்னன்னு சொல்லுவோம்? சிசு வெளியேற்ற அனிச்சை செயல். ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். இது ரொம்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பயங்கர ஈஸியா இருக்கு. அப்படியே படிக்கலனா கூட கெஸ் பண்ணலாம். இதுக்கும் கிரேனியமுக்கும் சம்பந்தம் இல்ல. ஸ்பைனல் கார்டு வந்து ரீஃப்ளெக்ஸ் ஆக்ஷனு. அதனால கண்டிப்பா இது என்னதான் இருக்க போகுது? ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். குழந்தை வெளியே வரதுக்கான அந்த உணர்வு. நெக்ஸ்ட் 185. எது வந்து கருப்பை தசையில ஆக்ட் பண்ணி அந்த யூட்ரைன் கண்ட்ராக்ஷன், நம்ம லேபர் பெயின்னு சொல்லுவோம்ல, அது வரத்துக்கு எது ஹெல்ப் பண்ணுது? ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் எங்க இருந்து சுரக்குது? பின்புற கதுப்பு பிட்யூட்டரி. பின்புற பிட்யூட்டரி. யாரோட பின்புற பிட்யூட்டரி? ஏன்னா ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருந்தான். இது ஹைப்போதலாமிக் ஹார்மோன். இல்லடா, பின்புற பிட்யூட்டரி கரெக்ட்டா. மதர்ஸ் பிட்யூட்டரி, ஃபீட்டஸ் பிட்யூட்டரி ஒரு வாட்டி மதர்ஸ் பிட்யூட்டரி. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन யாரா வாசிங்க. வாக்கியங்களை கவனமாக வாசித்து தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும். எது தவறுன்னு அப்படியே சொல்லிக்கிட்டே போயிடலாம். சரியா? விந்தக நுண்குழியிலிருந்து செட்ரோலி செல்களிலிருந்து விந்தணுக்கள் வெளியேற்றுவது விந்தணுவாக்கம் ஆகும். ஸ்பெர்மியேஷன் சொல்றோம். இது கரெக்ட். ரிலீஸ் ஆஃப் sperm from the seminiferous tubule is called as spermiation. கரெக்டான வேர்டு. நெக்ஸ்ட். செட்ரோலி செல்கள் உருவாக்கி மற்றும் சுரந்து தரும் விந்தக ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் ஆகும். கரெக்டா இது? நோ மேம். என்ன வரணும் அங்க? லீடிக் செல்ஸ். லீடிக் செல்ஸ். அப்ப ரெண்டாவது தப்பு. நெக்ஸ்ட். பல்போ யூரித்ரல் சுரப்பி பீனிஸ்க்கு உயவுத்தன்மையை அளிக்கிறது. கரெக்ட். லூப்ரிகேஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட். கிளாண்ட் பென்னிஸின் மீது தளர்வான தோல் போன்ற இணைப்பு காணப்படும். அவை ஹைமன் எனப்படும். கரெக்டா இது? தப்பு மேம். ஃபோர்ஸ்கின். ஃபோர்ஸ்கின். ஓகேவா? ஃபோர்ஸ்கின். அப்போ 2 4 தப்பு. நெக்ஸ்ட் 187. மேட்ச் பண்ணிரலாம். சோ லேடிக் செல்லுக்கு நேரா நான் என்ன போடணும்டா? ஆண்ட்ரோஜன். லேடிக் செல் செக்ரீட் ஆண்ட்ரோஜன்.
அடுத்து செமினல் வெசிக்கல்ல என்ன இருக்கும்? fructose மேம். fructose, ஃப்ரக்டோஸ். அல்போயூரித்ரல் கிளாண்ட், Release உணவுப் lubricants. பொருளை சுரக்கிறது. சர்டோலி செல்ஸ், நியூட்ரிஷன். இனச்செல்லுக்கு ஊட்டம் அளிக்கிறது. கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோமா? yes Yes. ma'am. எஸ் மேம். அடுத்தது வாசிங்க. முட்டை மற்றும் விந்தணு ஆகியவை உடல் ரீதியாக சந்திப்பதை தடுப்பவை. எதுமா தடுக்குது உடல் ரீதியா சந்திக்கிறது? இடைத்திரை மேம். Diaphragm. டயாஃப்ராம் தான். பிகாஸ் இட்ஸ் அ பேரியர். எம்டிபின்றது கரு கலைப்பு. பில்ஸ் வந்து ஹார்மோனை தான் ப்ராப்ளம் பண்ணும். இன்ஜெக்ஷனும் பில்லும் ஒரே வேலையை தான் செய்யும். Yes. சரியா? அதனால டயாஃப்ராம் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் படிங்க. எது இன்கரெக்ட்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விந்தகத்திலும் உள்ள விந்து நுண்குழல்கள் 750 முதல் 1000 வரை காணப்படுகின்றன. இது கரெக்டா தப்பா? இது தப்பாதானே? ராங் தான். அவங்க செமினிஃபெரஸ் டியூபியூல சொல்றாங்கடா. நீங்க வந்து டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் 215 படிச்சிருப்பீங்க. கரெக்டா? எஸ் மேம். இங்க அவங்க சொல்றது டெஸ்டிகுலர் லோபியூல்குள்ளார இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் செமினிஃபெரஸ் டியூபியூல் இன் ஈச் டெஸ்டிஸ். புரியுதா? நம்ம இது படிச்சிருக்கோம்ல. எத்தனை படிச்சிருக்கீங்க? ஹைலி காயில் எவ்வளவு செமினிஃபெரஸ் டியூபியூல்? 3 படிச்சீங்களா? சரி, 3ன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் லோபியூல் எத்தனைன்னு படிச்சீங்க? தப்பு மேம். இல்லடா, லோபியூல் 250 படிச்சீங்க. ஒரு லோபியூல்குள்ள 3 அப்ராக்சிமேட்டா 250 to 750 வரும். அப்ப கரெக்ட் தானடா அது? மேம் 250 to 750 தானே மேம்? 750 to 1000 கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா 750 தான் ஆவரேஜ். எஸ் மேம். நம்மளோட இதுல வந்து 1ல இருந்து 3ன்னு போட்டிருப்பாங்க இல்லையா? 1 to 3 ஹைலி காயில்டுன்னு போட்டிருப்பாங்க. அப்படி போட்டா எஸ் மேம். 250 கம்பார்ட்மெண்ட்னு சொல்லும் பொழுது ஆவரேஜ் இது. சரி, அப்படி புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் வேர்டேனா இது தப்புன்னு வச்சுக்கோங்க. சரியா? 250 to 750 தான் போடணும். ஆனா அவங்க அந்த 250 அப்ராக்ஸ்ன்னு கொடுத்துருப்பானுங்க. நியர்லி 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. சரியா? சரி, பார்க்கலாம் வேற ஏதாவது கொஞ்சம் ரிலேட்டடா வருதான்னு. ஒன்னொன்னா அடுத்து படிங்க. விந்தணுக்களின் செயல்பாட்டு முதிர்ச்சி எப்படி டைமிஸில் நடைபெறுகிறது? ஃபங்க்ஷனல் மெச்சுரேஷன் ஆஃப் ஸ்பெர்ம். ஆக்சுவலா இது கெப்பாசிட்டேஷன்ன்ற ஒரு வார்த்தையோட வந்ததுன்னா இது ஃபீமேலோட இதுலதான் நடக்கிற மாதிரி இருக்கும்டா. எஸ் மேம். ஃபுல் மெச்சுரேஷன் சொல்லும் பொழுது இங்க இவங்க எந்த மெச்சுரேஷன் சொல்றாங்கன்னா ஸ்பெர்மட்டோசோவால இருந்து ஸ்பெர்மா மாறுறது எங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சரியா? ஃபுல்லி ஃபங்க்ஷனல்னு சொல்லும் பொழுது இது ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் கெப்பாசிட்டேஷன் அங்க வரும். ஓகே, இது எடுத்துக்கலாம். அடுத்து ஒவ்வொரு விந்தக கதிப்பிலும் 1 முதல் 3 விந்தக நுண்குழல்கள் காணப்படும். அது கரெக்ட் தான். இது இருக்கு. எஸ் மேம். நெக்ஸ்ட் செமனில் 30% செமினல் குமிழ்கள் காணப்படும். இது தப்பு. இதுக்கு என்ன ஆன்சர்? 60%. 70. ஆக்சுவலா செமன்ல செமினல் வெசிக்கலோட கான்ட்ரிபியூஷன் 70%. சரியா? 70% மறந்துடாதீங்க. ஓகேவா? வேற இருக்கா? அடுத்த क्वेश्चन மேட்ச் பண்ணுங்க. காப்பர் ரிலீசிங் ஐயூடிக்கு நேரா எது வரணும்? ஸ்டூடண்ட்ஸ்
multilode 375, 375. Hormone releasing, LNG 20, non-medicated, லிப்பஸ் வளையம் IUD. வளையம். பில்லு வந்து சகேலி மாத்திரை இல்லையா? yes ma'am. அடுத்து யாரா வாசிச்சிருங்க. வாசிச்சுட்டு கரெக்டா தப்பான்னு எனக்கு சொல்லுங்க. வாசி, சவுண்டா, டைம் இல்ல, உங்களுக்கு தான் டைம் ஆகுது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் ஒன்று கூற்று என குறிக்கப்பட்டுள்ளது, மற்றொன்று காரணம் என குறிக்கப்பட்டுள்ளது. காரணம்: காப்பர் வெளியிடும் IUD விந்தணுவின் நகரும் தன்மை மற்றும் கருவுறுதல் திறனை தடுக்கிறது. Suppress the motility and fertilization capacity of sperm. Correct. R correct ஆ இருக்கு. Assertion படிங்க. காப்பர் வெளியிடும் IUD கருவுறுதலை தடுக்கிறது. இது கரெக்டா? கரெக்டா தப்பா அது மட்டும் சொல்லுங்களா? ஆக்சுவலா இந்த இடத்துல மேல காரணம் கீழே கூற்று போட்டிருக்காங்க இல்லையா? ஆக்சுவலா அசர்ஷன் காப்பர் ரிலீசிங் IUD பிரெக்னன்சியை ப்ரிவென்ட் பண்ணுது. கரெக்ட். அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுது? ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை சப்ரஸ் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணுது. அப்ப ரெண்டுமே கரெக்ட். இதுக்கு இது சரியான ரீசன். நெக்ஸ்ட் இது இல்லடா 192 ஸ்டேட்மெண்ட் 1 படிங்க. இரண்டு வாக்கியங்கள். படிமா. இரண்டு வாக்கியங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. வாக்கியம் 1: குறைவான விந்தணுக்கள் எண்ணிக்கையில் இருந்து விந்து வெளியேற்றுதல் நடைபெற செயற்கை விந்தூட்ட முறை பயன்படுகிறது. கரெக்ட். யாருக்கு வந்து இது ஒரு வாட்டி நீட்ல கூட கேட்டிருந்தாங்க, எந்த ஆணுக்கு லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கோ அவங்களுக்கு நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு. நெக்ஸ்ட் வாக்கியம் 2: செயற்கை விந்தூட்டம் என்பது உள் சூழ் கருவுறுதலுக்கு உதாரணம். கரெக்ட். இன் வைவோ தான், உடம்புக்குள்ளதான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். சரியா? இப்ப ரெண்டுமே கரெக்ட். இது 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் 193. எந்த குடும்ப கட்டுப்பாடு முறை இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் IUD intrauterine device. ஓகேவா? கரெக்ட். நெக்ஸ்ட் 194. எது இன்கரெக்ட்னு சொல்லலாம்? ஸ்டேட்மெண்ட் படிங்க. கருத்தடை முறை கேமிட் உருவாக்கத்தை தடை பண்ணுகிறது. இது கரெக்டா தப்பா? இது தப்பு. கேமிட்லாம் உருவாயின்தான் இருக்கும். ஸ்டெரிலைசேஷனால கேமிட் உருவாவாதுன்னு இல்லை, கேமிட்டோட மூவ்மெண்ட்டை தான் தடுக்குது. ஓகே. அடுத்து ஹார்மோன் வெளியீடு IUD கருப்பையை உட்பொதித்தல் நடைபெற சாதகமற்றதாக மாற்றுகிறது. அது கரெக்ட். நெக்ஸ்ட் மல்டிலோட் 375 காப்பர் வெளியீடு IUDக்கு உதாரணமாகும். அதுவும் கரெக்ட் தான் இல்லையா? காப்பர் ரிலீசிங் IUD மல்டிலோட் 375. நெக்ஸ்ட் பாலூட்டுதல் கால மாதவிடாயின்மை குழந்தை பிறத்தலுக்கு பிறகு 6 மாதம் சக்தி வாய்ந்தது. லாக்டேஷனல் ஏமெனோரியா எஃபெக்டிவ் அப் டு 6 months ஆஃப்டர் பிரெக்னன்சி. அதுவும் கரெக்ட் தான். ஆனா இங்க ஏமானோ சக்தி வாய்ந்ததுன்னு கொடுத்திருக்காங்க மேம். ஆனா அது வராது. என்னது புரியல? அது பவர்ஃபுல்னு கொடுத்திருக்காங்க. ஏன் அது பவர்ஃபுல் இல்லையா? பவர்ஃபுல் கிடையாது மேம். அதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது எப்ப சான்சஸ் இருக்குன்னா, அந்த அம்மா வந்து பாப்பாக்கு ஒழுங்கா ஃபீட் பண்ணாம இருந்தா இல்லையா? எஸ் மேம். இங்கிலீஷ்ல பார்த்தா கரெக்டா இருக்கு, தமிழ்ல சக்தி வாய்ந்ததுன்னு போது நீ சொல்ற ஒரு இது வருது இல்ல? ஆனா புக்ல வந்து எஃபெக்டிவ் மெத்தட் கிடையாதுன்னு தான் மேம் சொல்லியிருக்காங்க.
நாட் வெரி எஃபெக்டிவ் மெத்தடு, பட் Yes, ma'am. நிறைய பேர் இதுதானே ஆனா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜென்ரலா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 1 இயர் வரைக்கும் அந்த ஃபீட் பண்றாங்க. அது ஒரு நேச்சுரல் கான்ட்ரசெப்டிவா இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. பட் மேபி ஏன் எஃபெக்டிவ் இல்ல சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஏன் இருக்குன்னா, இப்போ ஒரு அம்மா இருப்பாங்க, நான் ஒரு வருஷமா ஃபீட் பண்றேன்னு, ஆனா நிஜமா அவங்க ஃபுல்லா ஃபீட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க. அதனால காலையில ஒரு வாட்டி அந்த பாப்பாக்கு ஃபீட் பண்ணுவாங்க, வேலைக்கு போயிட்டு வந்து திருப்பி சாயங்காலம் ஃபீட் பண்ணுவாங்க, நடுவுல அது வேற ஏதாவது தான் சாப்பிடும். அந்த மாதிரிலாம் இருந்தா இட் இஸ் நாட் எஃபெக்டிவ். புரியுதா? பட் Yes, இஃப் த மதர் இஸ் ஃபீடிங் த பேபி ஃபெய்த்ஃபுல்லி, அம்மா மில்க் தவிர வேற எந்த மில்க்குமே கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு எஃபெக்டிவான மெத்தடு தான். ஆனா அவங்க அம்மா மில்க் தவிர வேற ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்தா அது வந்து சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆர் தேர். ஓகே, Yes, ma'am. நெக்ஸ்ட் கொஸ்டின்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. வாக்கியம் 1. ஹார்மோன் வெளியீடு ஐயுடி கருப்பையை உட்பதித்தலுக்கு அற்றதாக மாற்றுகிறது. கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா தப்பாடா? கரெக்ட். கரெக்ட். நெக்ஸ்ட். புரோஜெஸ்டசெட் LNGT ஆகியவை ஹார்மோன் வெளியீடு உட்கருப்பை சாதனத்திற்கு உதாரணமாகும். கரெக்ட். இது கூட அடிக்கடி வர ஒரு क्वेश्चन நீட்ல. கரெக்ட். LNG20 புரோஜெஸ்டசெட். ஓகேவா? அதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் 196. எது இதுல இன்கரெக்ட்னு சொல்லுவோம்? செயல்பாட்டு பால் சுரப்பி அனைத்து பெண் பாலூட்டிகளின் பண்பாகும். இது Yes, கரெக்டா? ma'am. Correct, ma'am. ஓகே. செகண்ட். பால் சுரப்பிகள் இணை அமைப்பை கொண்டவை. கரெக்டா? Yes, ma'am. கரெக்ட். நெக்ஸ்ட். பால் சுரப்பிகள் சுரப்பு திசு மற்றும் மாறுபட்ட அளவு கொழுப்பை கொண்டுள்ளது. ஆமா, கிளாண்டுலர் டிஷ்யூ ஃபேட்டும் இருக்கும். கரெக்ட். நெக்ஸ்ட். காற்றறை அது பாலூட்டும் நாளத்தில் திறக்கிறது. இது நுண்ணறைகள். கரெக்டா? No, ma'am. நோ. எதுல திறக்குது? எதுல திறக்கும்? alveoli open into mammary டியூபிள்ஸ். mammary tubule. mammary tubule தான் mammary duct. mammary ductல இருந்து ஆம்புலால இருந்து தான் lacteferous duct. சரியா? அந்த மாதிரி ஆர்டர் படிச்சுக்கோங்க. ஆம்புலாக்கு அப்புறம் தான் lactiferous duct வரும். நெக்ஸ்ட் 197. மாதவிடாய் இல்லாம இருக்க காரணம் இல்லாதது. எது? சுகாதாரம் குறைவு. சுகாதாரம் குறைவு. குறைவு. சரியா? நெக்ஸ்ட் cannot be the reason. ஆமா, சுகாதார குறைவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நெக்ஸ்ட் 198. குறைவான உடல்நலம். என்னமா? புரியலடா. குறைவான உடல்நலம் வரலாம். புவர் ஹெல்த்தா? எஸ் மேம். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புவர் ஹெல்த் கண்டிஷன், மேபி ரொம்ப கோல்டு காஃப் இருக்கு, இதுக்கும் மென்ஸ்ட்ரேஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நோ மேம். இல்ல. நீ என்ன நினைக்கிறன்னா, மேபி அனிமிக்கா இருந்தா, அவங்களுக்கு பிளட் கம்மியா இருந்ததுன்னா அந்த ஹெல்த் கண்டிஷனுக்கு நம்ம மாதவிடாய் சொல்லலாம். பட் இவங்க ரொம்ப ஜெனரலா புவர் ஹெல்த் போட்டிருக்காங்க. ஜெனரல் ஹெல்த்னும் போது ஃபீவர் இருக்கலாம், காஃப் இருக்கலாம், கோல்டு இருக்கலாம், எது வேணா வரலாம் இல்லையா? ரொம்ப ஜெனரலா இருக்கு. மேபி அனிமிக் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக்கா கொடுத்திருந்தா நீ சொல்றது கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் 198. இதுல டி என்னதுமா? பெரிவிட்டலின் ஸ்பேஸ். டி வந்து பெரிவிட்டலின் ஸ்பேஸ். பெரிவிட்டலின் ஸ்பேஸ். ஓகேவா? சோ இது வந்து ஜோனா பெலிசிடா, உள்ள இருக்கிறது பெரிவிட்டலின் மெம்பரேன். மெம்பரேனுக்கும் ஜோனாக்கும் நடுவுல இருக்கிற பிங்க் கலரு பெரிவிட்டலின் ஸ்பேஸ். இந்த பிங்க் கலர் கொரோனா ரேடியேட்டா செல்ஸ். கரெக்ட். நெக்ஸ்ட் 199.
கூற்று கர்ப்ப காலத்தின் இறுதியில் பால் கரெக்டா சுரப்பி தப்பான்னு சொல்லி சொல்லு. எஸ் மேம். கர்ப்ப காலத்தின் இறுதியில் பால் சுரப்பி பால் சுரத்தலை தொடங்குகிறது. கரெக்ட். கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட். காரணம் பாலூட்டுதலின் தொடக்கத்தில் வெளிவரும் பால் சீம்பால் ஆகும். கரெக்ட். கரெக்ட். ஓகே. ரெண்டுமே கரெக்ட். இது சரியான காரணம் தானா? சரி இல்லையா? கூற்று மற்றும் காரணம் இரண்டு milk towards the end of pregnancy correct. milk produced during initial few days colostrum. ஆனா அதுக்கான ரீசனா இல்ல, பட் ரெண்டும் கரெக்ட். ஆனா அதுக்கு இது ரீசன் கிடையாது. ஓகே, கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் லாஸ்ட் क्वेश्चन. ஈஸ்ட்ரஜனுக்கு நேரா எதுமா வரணும்? ஈஸ்ட்ரஜன் வந்து proliferation. ஈஸ்ட்ரஜன் என்ன பண்ணும்? மல்டிப்ளிகேஷன் ஆர் proliferation ஆஃப் எண்டோமெட்ரியம் பண்ணும். அடுத்தது ரிலாக்ஸிங் என்ன பண்ணும்? கருப்பை விரிவடைய செய்யுது. ஆக்சிடோசின் யுட்ரஸ சுருங்க செய்யுது. ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங், பேர்லயே தெரியுது, ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட். அவ்வளவுதான். கிளியரா? எஸ் மேம். சோ முடிச்சிட்டோம். 2 क्वेश्चन பார்க்கறோம். ஈஸியா இருந்ததா உங்களுக்கு? எஸ் ஈஸியா இருந்ததாடா? எஸ் மேம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ்? நோ மேம். ஓகே, சோ யூஸ்ஃபுல்லா இருந்ததா இந்த செஷன் உங்களுக்கு? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, நல்லா புரிஞ்சுச்சா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகேடா, சரிம்மா, பாய். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.